கேபிஐ பாலா வீட்டில் நிற்கிற இந்த ஆட்டோ ஒரு திருட்டு ஆட்டோ. கேபிஐ பாலாவுடைய ஆம்புலன்ஸ் ஸ்கேம் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் ஆட்டோவில் பண்ண ஸ்கேமை முதல் முறையாக 5ஆம் தமிழர் சங்கம் ஆதாரத்தோடு வெளியிட போகிறோம். நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோ தானே? ஆமாம், நம்ம தான். அது முதியோர் மாட்டு நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த முதியோர் மாட்டுல இலவசமாக ஓட்டுறாங்க. நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோ தானே? ஆமாம், நம்ம தான். அது இந்த ஆட்டோவை கேபிஐ பாலா வாங்கினதாகவும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கான மருத்துவ சேவைக்காக பயன்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோவை கேபிஐ பாலா தான் வாங்கியிருக்காருனா இந்த ஆட்டோவுடைய ஓனருமே அவர் தான். அவர் பேரில் தான் இந்த ஆட்டோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஆனால் உண்மை என்னது தெரியுமா? இந்த ஆட்டோ கேபிஐ பாலா வாங்கவே இல்லை. இந்த ஆட்டோவை வாங்கினவர் பேர் லூயிஸ். அவருடைய மனைவி பேரில் வாங்கியிருக்காரு. அதுவும் பாருங்கள், இந்த ஆட்டோ ஃபஸ்ட்டு ஓனரில் தான் இருக்குது. அப்படின்னா என்னதுன்னா 2019 லூயிஸ் என்பவர் இந்த ஆட்டோவை வாங்கியிருக்காரு. இப்போ வரையும் இந்த ஆட்டோவுடைய ஓனர் அவர் தான். சரி, லூயிஸ் அவருக்கு தொடர்பு கொள்ளலான்னு இந்த ஆட்டோ ஓனர் நம்பருக்கு கால் பண்ணோம். அங்கே தான் ஒரு பெரிய ஷாக்கே இருக்குது. இப்போ உங்கள் ஆட்டோ இருக்குல்ல, உங்கள் ஆட்டோ நம்பர் வந்து TN14S5763 தானே? ஆட்டோவே கிடையாதுங்க சார். ஆட்டோ கிடையாதா? அவருக்கும் இந்த ஆட்டோக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் சம்மந்தமே இல்லாத ஒருத்தருடைய நம்பரை ஓனருடைய நம்பர்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? இந்த ஆட்டோவை பாலா தனதாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய தில்லுமுள்ளு பண்ணியிருக்காரு. குன்றத்தூர் ஆர்டிஓ புரோக்கர் மூலமாக இதை செயல்படுத்தியிருக்கார். ஆர்டிஓ புரோக்கர்னு சொன்னோம்ல, அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பையனுடைய நம்பர் தான் இது. அந்த பையன் பேர் தான் கிருஷ்ணா. அந்த பையனுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பரை ஓனர் நம்பர்னு மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை என்னது? இந்த ஆட்டோ பாலா பேரில் இல்லை. இந்த ஆட்டோவுடைய ஓனர் வேற ஒருத்தர். ஓனருடைய ஃபோன் நம்பர் சம்மந்தமே இல்லாத வேற ஒருத்தருடைய நம்பர். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பாலா வச்சிருக்கிற இந்த ஆட்டோ ஒரு திருட்டு ஆட்டோ. தேவை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஆட்டோ வரும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்களேன், வீட்டுக்கு ஆட்டோலாம் வராது, சுவிட்ச் ஆஃப்னு வரும். இந்த நம்பரை ஆல்ரெடி டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இந்த ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் இல்லை. இந்த ஆட்டோவுடைய டேக்ஸ் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டோ ஓட்டுவதற்கே தகுதியற்றது. இந்த ஆட்டோவுடைய எஃப்சி டேட்டுமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்கிராப்பில் போடக்கூடிய ஆட்டோ. ஓட்டுவதற்கே தகுதியற்ற இந்த ஆட்டோவில் தான் கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் பயணிக்கணுமா? உண்மையாக கேபிஐ பாலாக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தா இது போன்ற தில்லுமூலு வேலைகளை செஞ்சிருக்க மாட்டார். இப்போ நம்ம சொன்ன அனைத்துமே ஆத்தென்டிக்காக ஆர்டிஓலேருந்தே எடுக்கப்பட்ட ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களை வச்சு கேபிஐ பாலா மேலே கேஸ் போட்டோன்னா அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த விஷயத்தை அனைவருக்கும் பகிருங்கள்.